ஹாய், இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கான வீடியோ போடலை. ஸ்டூடெண்ட் இன்னும் சரியாக ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலை. அதனால தான் நான் ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு கிளாஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க போட்ட ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 3 லைன் சங்கிலி தையல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அப்புறமா 3mm பீடு. 3mm பீடு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீடாக தான் கொடுக்கணும். சுகர் பீடு மட்டும் தான் 2 பீடாக கொடுக்கணும். எந்த ஒரு அவசரமாக இருந்தாலுமே சுகர் பீடு 2 தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா 3mm எப்போவுமே நம்ம ஒரு பீடாக தான் கொடுக்கணும். அவசரமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் 2 பீடு அந்த மாதிரி கொடுத்துறாதுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். அப்புறமா மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு. அதுக்கப்புறமா 3mm பீடு வச்சு கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு அதை சுற்றியும் சுகர் பீடு, அப்புறமா ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீடு, அதுக்கப்புறமா 3mm பீடு சுகர் பீடு, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது ஒர்க்கு. எந்த இடத்துலையுமே இந்த பீடு எதுவுமே ஆடவோ எதுவுமே பண்ணலை. ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறமா ஹேண்டு கழுத்துக்கு போட்ட அதே தான், சேம் அதே மெத்தேடை போட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு லைன் கொடுத்து இங்கேயும் கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா ஹேங்கிங் கீழே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த லைன் பார்த்திங்கன்னா லைன் ஒன்றுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த அளவு அது இஞ்சி அளவு எடுத்து நீங்கள் கரெக்டாக அளவு போட்டுக்கோங்க. அப்போ இது ஒரு கை, அப்புறமா இது ஒரு கை. இது ஃப்ரெண்டு. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.